அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். பலஸ்தீன பிரச்சனை பற்றி உலகம் எந்த அளவு அக்கறை எடுத்து கவலையோடு அந்த விஷயங்களை அணுகுகின்றதோ அதற்கு சற்றும் குறைவில்லாததுதான் இந்தியாவிலே காஷ்மீரிலே நடைபெற்று வரக்கூடிய அட்டகாசங்கள், அநியாயங்கள். அதன் அடிப்படையிலே அயோத்தியில் அமைந்திருந்த பாபரி மஸ்ஜித் 1528ஆம் ஆண்டு மிர்பக்கி என்பவரால் கட்டப்பட்டது. பேரரசர் பாபரின் அரச படையின் தலைவராக அவர் இருந்தவர். அந்த பள்ளியிலே சுன்னி ஷியா என்ற பேதமில்லாமல் பல வருட காலமாக ஒற்றுமையாக இருசாராரும் தொழுது வந்த பள்ளிவாசல் 1992ஆம் ஆண்டு சங் பரிவார்களால் திட்டமிட்டு மிக மோசமான முறையிலே 1,00,000 பேர்கள் படையெடுத்து வந்து 92ஆம் ஆண்டு டிசம்பர் 6ஆம் தேதி அந்த பள்ளிவாசல் சம்பூர்ணமாக தகர்க்கப்பட்டது. அந்த காயம் இன்னும் ஆறவில்லை. அந்த ஞாபகங்கள் இன்னும் எங்கள் மனசிலே மாறவில்லை. அதன் அடிப்படையிலே ஒரு பாடலை இயற்றி உங்களுக்காக இங்கே பாடுகின்றேன். இந்த பாடலுக்கு அதிகமாக ஷியாஸ் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போடு பாடலை ஆரம்பிக்கின்றேன். பாபரி மஸ்ஜித் எங்கே, ஜனநாயகம் என்பது எங்கே? பாபரி மஸ்ஜித் எங்கே, ஜனநாயகம் என்பது எங்கே? அந்த டிசம்பர் 6 அதை தகர்த்த பாவிகள், அந்த காவிகள் போனது எங்கே? பாபரி மஸ்ஜித் எங்கே, ஜனநாயகம் என்பது எங்கே? அந்த டிசம்பர் 6 அதை தகர்த்த பாவிகள், அந்த காவிகள் போவது எங்கே? பாபரி மஸ்ஜித் எங்கே, ஜனநாயகம் என்பது எங்கே? 1528ஆம் ஆண்டில் மிர்பக்கி என்பவரால் கட்டப்பட்ட பள்ளியே பேரரசர் பாபரின் அரச படையின் தலைவர் அவரே. சுன்னி ஷியா இருசாராரும் தொழுது வந்த பள்ளியே 92 டிசம்பர் 6 உடைக்கப்பட்ட பள்ளியே. பாபரி மஸ்ஜித் எங்கே, ஜனநாயகம் என்பது எங்கே? திரண்டது வானரப்படையே, தகர்ந்தது இறையின் இல்லம். உலக அரங்கில் இந்திய நாடு தலை குனிந்து நின்றதே. வறண்டது கண்களின் நீரே, புரண்டது குருதியின் ஆறே. வெறியர் சங்கி கும்பலின் கோர தாண்டவங்கள் வென்றதே. பம்பாய் நகரில் 100கணக்கில் முஸ்லிம்களை அது கொன்றதே. பாபரி மஸ்ஜித் எங்கே, ஜனநாயகம் என்பது எங்கே? வந்தேறி குடிகளின் கொடுமை, பறிக்கப்படும் நம் உரிமை. சொந்த மண்ணில் அடிமைகளாக நொந்தும் வெந்தும் வாழ்கிறோம். வந்தோரை வாழ வைக்கும் வள்ளல்கள் வாழும் நாட்டில் முந்தானேற்று மழையில் முளைத்த காளான்களை காண்கிறோம். விஎச்பி, பிஜேபி, RSS விஷக்காளான்கள் என்கிறோம். பாபரி மஸ்ஜித் எங்கே, ஜனநாயகம் என்பது எங்கே? அந்த டிசம்பர் 6 அதை தகர்த்த பாவிகள், அந்த காவிகள் போவது எங்கே? பாபரி மஸ்ஜித் எங்கே, ஜனநாயகம் என்பது எங்கே?
பாரத தாயின் மகிமை காத்தது முஸ்லிம் இனமே. வேறுபாடு காட்டி நம்மை கூறு போடல் நியாயமா? ஓரினம் மானிடர் யாரும் உணரனும் மூடர் இந்நேரம். கீறி கிழித்து நம்மோரை நாளும் கொள்வது ஏனம்மா? கீறி கிழித்து நம்மோரை நாளும் கொலைகள் செய்வதே நம்மா? நாளைய நாளில் விடியல்கள் தோன்றும், அதுவரை ஓய்வு ஏதம்மா? பாபரி மஸ்ஜித் எங்கே? ஜனநாயகம் என்பது எங்கே? இஸ்லாமிய பிரிவுகள் இல்லை, இணை வைப்புகள் ஏதும் இல்லை. மூட கொள்கை எதுவும் எங்கள் வழியில் சேர்வதில்லையே. துவேஷிகள் தருவது தொல்லை, அதனால் நிம்மதியில்லை. சனாதன தர்மம் என்பது அமைதி காப்பதில்லையே. பேதங்கள் பேசும் பிரிவினைவாதம் என்றும் ஜெயிப்பதில்லையே. பேதங்கள் பேசும் பிரிவினைவாதம் என்றும் ஜெயிப்பதில்லையே. பாபரி மஸ்ஜித் எங்கே? ஜனநாயகம் என்பது எங்கே? இந்துக்கள், கிறிஸ்தவர், யூதர், சீக்கிய, பௌத்தர், நாஸ்திகர்கள் எந்த நாளும் எங்கள் சோதரர். பேதம் நம்மில் இல்லையே. எங்களுக்கெங்கள் மார்க்கம், உங்களுக்குங்கள் மார்க்கம். உரிமை மீறல் வேண்டாம் என்றோம், நீதி கிடைக்கவில்லையே. ஒரு தாய் பிள்ளைகள் போல் நாம் வாழ்ந்தால் நிம்மதி தொலைவில் இல்லையே. பாபரி மஸ்ஜித் எங்கே? ஜனநாயகம் என்பது எங்கே? அந்த டிசம்பர் 6 அதை தகர்த்த பாவிகள், அந்த காவிகள் போவது எங்கே? பாபரி மஸ்ஜித் எங்கே? ஜனநாயகம் என்பது எங்கே? அத்வானி என்ற பேடி, அத மன்னரேந்திர மோடி இரத்த களரி உண்டு பண்ணி செய்த கொலைகள் கொஞ்சமா? சத்தியம் சாவதில்லை, அசத்தியம் வெல்லுவதில்லை. நித்தியனின் தண்டனை வந்தால் தீமை இங்கு மிஞ்சுமா? இன்ஷா அல்லாஹ் இஸ்லாம் வெல்லும் வரை எங்கள் கண்கள் துஞ்சுமா? பாபரி மஸ்ஜித் எங்கே? ஜனநாயகம் என்பது எங்கே? பயங்கரவாதிகள் நாம் என்று பரப்பிடும் வதந்திகள் 100. இயங்கும் தீய சக்திகள் பின்னும் சதிகளாலே தகராறு. சூழ்ச்சி வலைகள் பலவே, சுதந்திர காற்று கனவே. வீழ்ச்சி காணும் ஓட்டை படகாய் தேசம் நாசமானதே. விடுதலை வேண்டி கைகள் ஏந்தும் ஏழை பாடகன் நானம்மா? பாபரி மஸ்ஜித் எங்கே? ஜனநாயகம் என்பது எங்கே? பாபரி மஸ்ஜித் எங்கே? ஜனநாயகம் என்பது எங்கே? அந்த டிசம்பர் 6 அதை தகர்த்த பாவிகள், அந்த காவிகள் போவது எங்கே? பாபரி மஸ்ஜித் எங்கே? ஜனநாயகம் என்பது எங்கே?